இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த மன மகிழ்ச்சியான அந்த ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த ஓய்வுக்காக நாங்க துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்கள் இரக்கமுள்ள எங்கள் தெய்வமே உம்மை துதிக்கிறோம். நம்முடைய இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நீ இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த நாளையை எங்களுக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல ஆண்டவரை துதிக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரை மன்னாவை நீர் தந்து எங்களை கர்த்தர் வழி நடத்தும்படி நாங்க ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் இயேசுவின் அதிகாரமுள்ள வல்லமுள்ள நாமத்தினாலே முற்றிலுமா நீர் கடிந்து கொள்ளும்படி நாங்க ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரை துதிக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை நீர் ஒருமுகப்படுத்தும். எங்களை ஆண்டவருடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும். எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஒருமுகப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கிரியை செய்ய முடிய நாமத்தையே மையப்படுத்திக் கொள்ளுங்க. ஏசு ரத்தத்தால் ஜெபம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம், 21ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்துனுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் ஆகியவை அவருடைய வாழ்க்கையின் வரலாற்றினுடைய மிக முக்கியமான சம்பவங்களாக இந்த பகுதிகளை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் இந்த சம்பவங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகிறார். எல்லா ஜனங்களும் வெற்றி பவனியாக எருசலேமுக்குள்ளே அங்கு பிரவேசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நாம் வாசிக்கும் போது இங்க வாசிக்கலாம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து காண்பீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. 11வது வசனம். அப்ப இயேசு கிறிஸ்து யாரை குறித்து அங்க யாருன்னு சொல்லி கேட்கும் போது, இந்த தீர்க்கதரிசி யார் அப்படின்னு கேட்கும் போது, இயேசு கிறிஸ்து நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்று சொன்னார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களையும், அப்படி படிங்க, அப்படிதான் நிறுத்தி படிங்க. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேர்டு இல்ல. அதனால சொல்றாரு, அப்ப வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகை ஆக்கினீர் என்றார். ஆமென் சொல்லுங்க. 16வது வசனம். அவரை நோக்கி பாலகருடைய வாயினாலும் என்று சொல்லி அவரை என்ன பண்றாரு, ஆலயத்தை இங்க சுத்திகரத்தை நம்ம பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆகவே சொன்ன அதிகாரத்தினால அதை என்ன பண்றாரு, சுத்திகரிக்கிறார். 17வது வசனம். அங்க இயேசு கிறிஸ்து பெத்தானியாவை போய் என்ன பண்ண தங்கனாரு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தது 22வது வசனம். 22.
அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னா, நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள் என்று சொல்லி சொல்றார். விசுவாசம் இருக்கணும்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, விசுவாசத்தை வர்த்திக்க அந்த காரியத்தை குறித்து சொல்றார். ஆகவே அப்படி சொல்லிட்டு 23வது வசனம். ம் 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 நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். ம் 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 அப்ப ஆண்டவர் சொல்றாரு, யோவான் ஸ்நானம் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாச்சா மனுஷனால உண்டாச்சா? ஆக அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அப்ப தேவனால் உண்டாயிட்டு என்று சொல்லுவோம்னா பின்ன ஏன் விசுவாசிக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் மனுஷனால் உண்டாயிட்டு என்று சொல்லுவோம்னா ஜனங்களுக்கு பயப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க சொல்லுவாங்க. அப்ப எல்லாரும் தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணிட்டு என்ன பண்ணாங்க, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க சொல்றாங்க. ஆகவே 27வது வசனம். ம் 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 ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே ம் 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 யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்திலே வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ ம் ம் பின்பாகில நீங்க மனஸ்தாபப்படல அப்படின்றத சொல்றாரு. 33வது வசனம். ம் 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 46வது வசனம். ம் ஆகிலும் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடினால் அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து பவனியாக வந்த இந்த சம்பவத்தை தான் இந்த பகுதியில நாம் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆகவே சுமார் வாசிக்கலாம். சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சகரியா புத்தகம் மத்திய புத்தகத்துக்கு முன்னாடி மல்கியாவுக்கு முன்னாடி சகரியா புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். சகரியா 9ஆம் அதிகாரம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். சீயோன் குமார்த்தியே மிகவும் களி கூறு, எருசலேமின் குமார்த்தியே இதோ இதோ ராஜா உன்னிடத்திலே வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த 21ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு சொன்னார். அங்க வந்துட்டு அங்க சொல்லும் போது 21ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, மத்திய 21ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 4வது வசனத்துல வாசிக்கிறோம், இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுது மேலும் கழுது குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்துல வருகிறார் என்று சீயோன் குமார்த்திக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே அப்பொழுது கழுதையும் கழுதை குட்டியும் கொண்டு வந்து அவர் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சம்பவத்தை தான் இன்னைக்கு வந்துட்டு என்ன பண்றாங்க, இன்னைக்கு நிறைய வந்துட்டு சிலை வழிபாடுகள் செய்கிறவங்க அதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, சிலைகளை தூக்கின்னு போறதுக்கு முன்னாடி மரக்கிளைகள் எல்லாம் வந்துட்டு என்ன பண்றாங்க, வெட்டி போடுறாங்க, துணிகள் எல்லாம் போட்டு அது மேல என்ன பண்ற தண்ணி எல்லாம் ஊத்திட்டு என்ன பண்றாங்க கொண்டு போறாங்க. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தது. ஆமென் சொல்லுங்க. அது அப்படியே வந்து என்ன பண்றாங்க, அப்படி செய்து கொண்டிருக்காங்க. அததான் சொல்றாரு அங்க 8வது வசனம் சொல்றாரு, திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை விரித்து வழியிலே விரித்தார்கள், வேறு சில மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவருக்கு ஓசனா என்று சொல்லி என்ன பண்றாங்க, ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கிற போது அவர் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு, இவர் யார்,
என்று என்ன பண்ணாங்க, விசாரித்தாங்க. அவர் தீர்க்கதரிசி என்று சொல்லி சொன்னாங்க. ஆமென் சொல்லுங்க. நாசரேத்துல வந்த தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுது. அதுதான் நீங்க வந்து சொல்லப்படும் போது இந்த சகரியா 9:9 வாசிக்கிறோம், சீயோன் குமார்த்தியே மிகவும் களி கூறு, எருசலேமின் குமார்த்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன் இடத்துல வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுது மேலும் கழுது குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே இயேசு கிறிஸ்து அப்ப வந்து இயேசு கிறிஸ்து வந்துட்டு முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் வந்துட்டு சொல்லுகிற அளவுக்கு ஆர்ப்பரிக்கிறது. இயேசு கிறிஸ்து மேசியாவாக இந்த உலகத்துல வருவதை குறித்து அதாவது 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து பூமியில வந்து அவர் வருவதற்கு முன்னாடி 500 ஆண்டுகளுக்கு முன்பு அப்ப வாழ்ந்த அந்த நாட்கள்ல அவர் சொன்ன அந்த சாட்சி தான் இந்த இடத்துல வந்துட்டு சகரியா எழுதுகிறார். ஆகவே வந்து பாத்தீங்கன்னா அப்ப கழுதி அப்ப வந்துட்டு எல்லாரும் வந்து கழுது மேல வந்துட்டு எருசலேம் மேல கழுதை குட்டியின் மேல வந்துட்டு என்ன பண்ண ஏறி வருகிற ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப எல்லாரும் அப்ப வந்துட்டு கழுது மேல வந்துட்டு ஏறி வருகிறவங்களா எல்லாரும் இல்ல. எத்தனை பேர் ஏறி வந்தாலும் எல்லாரும் அவங்க வந்துட்டு இயேசுக்கு ஒப்பனையா வந்துட்டு என்ன பண்ண முடியாது, சொல்லிவிட முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டு எப்படிப்பட்டவர் சொன்னா, அத சொன்னாரு, கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியன் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார் என்று சொல்லி சகரியா தீர்க்கதரிசி இந்த இடத்துல என்ன பண்றாரு, முன்பு வாழ்ந்த அந்த வாழ்க்கையை குறித்து அங்க வந்து என்ன பண்றாரு சொல்லுகிறார். யார் இந்த ராஜா அப்படின்றதாங்க சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப ராஜா வருகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சாந்த குணமுள்ளவராய் இந்த மத்திய 21ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். சாந்த குணமுள்ளவராய் என்ன பண்ணாரு, ராஜாவாகி அங்க இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்றாரு. அந்த 3வது வசனத்துல அங்க வந்து என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கிற 4வது வசனத்துல, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதின் மேலும் கழுதை குட்டியாகிய மரின் மேலே ஏறிக்கொண்டு உன்னிடத்துல வருகிறார் என்று சீயோன் குமார்த்திக்கு சொல்லுங்கள் என்று இயேசு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யார் இந்த ராஜா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சகரியாவுக்கு முன்னாடி பார்க்கும் போது அங்க மேகா புத்தகத்துல நீங்க வாசிக்கலாம். மேகா 5ஆம் அதிகாரம் 1078வது பக்கத்துல நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னால் அங்க சொல்றாரு, மேகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நாம் வாசிக்கும் போது யார் அந்த ராஜா என்பதை குறித்து அங்க சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம் 5:2. எப்ரத்தா எனப்பட்ட பெத்லகமே, நீ யூதயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப யார் இந்த ராஜா, அவர் எங்க பிறப்பார் என்று சொன்னால் பெத்லகேமிலே பிறந்திருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கழுது மேலும் கழுது குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவர் தான். ஆனா அந்த ராஜா யார் அப்படின்னு சொன்னா அவர் பெத்லகேமிலே பிறந்திருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால வந்து இப்ப இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அந்த சந்ததியில வந்த தாவீதினுடைய சந்ததியில வந்தவரா இருக்கணும். அது வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்துட்டு கழுது மேல கழுது குட்டியாகிய மரியின் மேல எல்லாரையும் வந்துட்டு ராஜான்னு சொல்லிட முடியாது. இயேசு கிறிஸ்துக்கு சில அடையாளங்கள் இருந்தது. ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து கழுது மேல கழுது குட்டியாகிய மரியின் மேல வந்து அவர் இயேசு எருசலேம் பவனியாக வரும்போது அவர் யாரா இருக்கணும், யார் அந்த ராஜா, பெத்லகேமிலே பிறந்த ஒரு ராஜாவா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவர் பிறந்திருக்கணும். யாக்கோபு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தாவீதுடைய சந்ததியிலே என்ன பண்ணிருக்கணும், வந்திருக்கணும். ஆமென் சொல்லுங்க. லூக்கா 2ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது யோசேப்பும், அப்ப வந்து பாருங்க, இவர் யாருடைய வம்சம், தாவீதினுடைய வம்சம். அதான் நான் சொன்னேன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. தாவீது எந்த வம்சம், ஆபிரகாமுடைய சந்ததியில ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல இந்த சந்ததிகளை இந்த வம்ச வழிகளை நீங்க படிச்சீங்கன்னா நல்லா தெரியும். அப்ப ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய சந்ததியில வம்ச வழியில வந்தவர் தான் இந்த தாவீது. ஆமென் சொல்லுங்க. அதுதான் இங்க சொல்றாரு, அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் அப்ப வந்து சொன்னா அப்ப வந்து அப்ப யோசேப்பு தாவீதினுடைய வம்சத்தானுடைய குடும்பத்தனமா இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த ராஜா யாரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா பெத்லகேமிலே பிறந்திருக்கணும். ஆகவே வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தாவீதினுடைய சந்ததியில என்ன பண்ணிருக்கணும், வம்சாவளியில வந்திருக்கணும். ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. அவர்தான் பவனியாக வருகிறவர். ஆமென் சொல்லுங்க. ஆகவே வந்து இப்ப சொன்னா அவருக்கு வந்துட்டு வேதம் சொல்லுகிறது பவனியாக வருகிறவர் யார், அவருக்கு பேரு என்ன அப்படின்னு சொன்னா ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல வாசிக்கும் போது ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கும் போது அங்க சொல்றாரு, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பெத்லகேமில பிறந்திருக்கணும், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு தாவீதுடைய சந்ததியில என்ன பண்ணிருக்க வம்சாவளியில வந்திருக்கணும், அவருக்கு பேரு என்னவாதான் இருக்கணும், இம்மானுவேலா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதுதான் வந்து மத்தேயு புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னால் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23லயும் அங்கேயும் வாசிக்கும் போது என்ன சொல்றாருன்னு சொன்னா வாசிக்கலாம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா இயேசு எருசலேமில பவனியாக வந்தவர் யார் அப்படின்னு சொன்னா அவர் வந்து பெத்லகேமில் அவர் பிறந்தவர், தாவீதுடைய சந்ததியிலே வம்சாவளியிலே வந்தவர். ஆகவே அவர் இம்மானுவேலின் தேவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா அதே ஏசாயா தீர்க்கதரிசி அந்த நிபந்தனையை வந்து சொல்லும் போது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, வாசிக்கலாம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல சொல்றாரு, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், அந்த அடையாளம் அந்த நிபந்தனை என்னன்னு சொன்னா இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாய்க்குதா? பின்னாடி எல்லாம் பேசுறீங்களே, வாய்க்குதா? அல்லேலூயா கூட சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்ற வார்த்தை இந்த ஊர் பாஷை இல்ல. உலகத்துல எத்தனை மொழி இருந்தாலும் அல்லேலூயாவுக்கு மட்டும் ஒரே பாஷை தான், அதுக்கு வேற அர்த்தமே இல்லை. வெளிப்படுத்தின புத்தகத்துல பிரகடன புத்தகத்துல 19ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா பரலோகத்துல திரளான ஜனங்கள் எடுக்கிற கூக்குரல கேட்டாங்களாம், அங்க அல்லேலூயான்ற குரல் தான் அங்க வெளிமிச்சான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க வந்து அல்லேலூயா கூட சொல்லாத வாயை 10 போட்டு வச்சிருந்தவங்க தான் உட்கார்ந்து இருப்பா அப்படியே அமைதியா. அதனால வந்து சொன்னா அப்ப வந்து ஒரு நிபந்தனையாக சொல்றாரு அவர் யாரு அப்படின்னு சொன்னா அவர் அப்ப வந்து சொன்னா இயேசு கிறிஸ்து வந்து அப்ப வந்து எப்படி பகவனியாக வந்த அந்த ராஜா யார் அப்படின்னா பெத்லகேமில பிறந்திருக்கணும், தாவீதின் சந்ததியிலே வம்சத்துல வந்திருக்கணும், இமானுவேல் என்று பெயரிடப்பட்டிருக்கணும். ஆகவே இந்த இடத்துல இந்த வசனத்தின்படி அவர் யாரா இருக்கணும் அப்படின்னா ஒரு கன்னிகை நிலத்துல பிறந்த ஒரு குமாரனா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்தான். அப்ப அவர்தான் கழுதை குட்டியின் மேலே மரியின் மேலும் அவர் ஏறி வருகிறவரா இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து உலகம் உண்டானது முதல் ஆகவே வந்து கன்னி வயிற்றுல அவர் வந்து பிறந்து இந்த உலகத்துல வந்து என்ன பண்ணுவாரு வருவார்ன்றத பெத்லகேம் அப்ப பெத்லகேமில பிறந்து ஆகவே தாவீதுடைய சந்ததியில வம்சாவளியில வந்து ஆகவே வந்து இம்மானுவேலனா இருந்து ஒரு கன்னிகையினுடைய வயிற்றுல அவர் பிறந்தவரா வருவார், அவர்தான் அந்த பவனியாக வருகிறவர் என்று சொல்லி அடையாளம் கொடுத்து வச்சிருந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவேதான் இப்படிப்பட்ட அந்த அடையாளங்கள் இருக்கும் போதுதான் அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் உலகம் உண்டான முதல் கன்னி வயிற்றுல பிறந்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தான். ஆமென் சொல்லுங்க. ஆகவே தான் அதனால்தான் வேதம் சொல்லுகிறது மத்தேயு புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு, அவர் ராஜா இல்லையா? ஆகவே இங்க வந்து வாசிக்கும் போது சாஸ்திரிகள் வந்து என்ன பண்ணாங்க, கிழக்கில இருந்து வந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்த போது அங்க 2வது வசனத்துக்கு வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் மத்தேயு 2:2. அப்ப சொல்றாரு, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லுகிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலக பிரகாரமான அந்த சாஸ்திரிகள் அவங்க வந்து என்ன பண்றாங்க, என்னன்னு சொல்றாங்க, யூதருக்கு ராஜா எங்கன்னு கேட்டாங்க. ஆமென். அந்த சாஸ்திரிகளும் ராஜா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அவர் தான் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறாரு அப்படின்றத வந்து என்ன பண்ண அவரை பார்க்கறதுக்கு நாங்க வந்திருக்கிறோம்னு சொல்லி அந்த சாஸ்திரிகள் சொன்னாங்க. அந்த சாஸ்திரிகள் சொன்ன அந்த ராஜா தான் இயேசு இன்றைக்கு பவனியாக வந்த ராஜா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ராஜாவை தான் இந்த ராஜா பிறந்திருக்காரு எங்கன்னு கேட்ட மாத்திரத்துல அங்க இன்னொரு ராஜா வந்துட்டு எருசலேமில இருந்தான். அந்த ராஜா யாருன்னா 3வது வசனத்தை வாசிக்கும் போது இவன் தான் ஏரோது ராஜா. இந்த ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது
அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அல்லேலூயா. அப்ப நாம இருக்கும் போதே இன்னொரு ராஜா, நமக்கு ஒரு எதிராக ஒரு ராஜா வந்துட்டா, எழுப்பிட்டாரா அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு கலக்கம் வந்துருச்சு. ஆமென். அல்லேலூயா. அப்ப சாஸ்திரிகள் வந்துட்டு அப்ப கீழே சொல்லப்படுது, அவன் ராஜா உடனே என்ன பண்றான்னு சொன்னா, அப்ப உடனே அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்துல விசாரித்தான். அதற்கு அவர்கள் யூதாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்லப்படும் போது அது என்னவென்றால், யூதயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் சிறிதல்ல, என் என ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசனால் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அவன் இந்த ராஜா யார்? சாஸ்திரிகள் சொல்றாங்க, இவர்தான் யூதருக்கு ராஜா அப்படின்னு சொன்னார். அவர் தான் இந்த பவனியாக வரப்போகிறான்னு சொன்னாங்க. ஆகவே இந்த வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் அவங்களும் என்ன பண்ணாங்க, இயேசுவானவர் எங்க பிறப்பாருன்னு சொல்லும் போது அவர்களும் பெத்லகேமை பிறக்கிறார், அவர் தான் இந்த ராஜா அப்படின்னு சொல்லி அவர்களும் சாட்சி கொடுக்குறாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப பாத்தீங்கன்னா வேதத்துல வாசிக்கும் போது அப்ப பவனியாக வருகிற சாஸ்திரிகள் ராஜாவா சொல்றாங்க, பிரதான ஆசாரிகள் வேதபாரகர்கள் ராஜா என்று சொல்லி அவங்க அழைக்கிறாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா 6வது வசனத்துல, யூதயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறிதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று சொன்னார். அப்ப இஸ்ரவேலை அரசாளுகிற ஒரு ராஜா புறப்படுவார்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. சாஸ்திரிகள் சொன்ன ராஜா, பிரதான ஆசாரியர் வேதபாரகர்கள் சொன்ன ராஜா. ஆகவே இந்த இடத்துல சொன்னார், இஸ்ரவேலை ஆள போகிறவர் ராஜா, அவர்தான் இந்த பவனியாக இங்க வருவார் என்று சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, மத்திய 22ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா வாசிக்கலாம். ஆகையால் 21:9 படிங்க. இங்க சொல்ற பாருங்க, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா. ஆமென் சொல்லுங்க. சாஸ்திரிகள் ராஜான்னு சொல்லி சொன்னாங்க, பிரதான ஆசாரியரும் வேதபாரகர்கள் சொன்னாங்க. ஆகவே இஸ்ரவேலை ஆள போகிற ராஜான்னு சொன்னாங்க. ஆனா இங்க சொன்னாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தாவீதின் குமாரனாக என்ன பண்ணாரு, அவர் வருவாரு, அவருக்கு ஓசனா என்று சொல்லி என்ன பண்றாங்க, தாவீதினுடைய சந்ததியில வம்சாவளியில வந்த ராஜாவுக்கு ஓசனா என்று சொல்லி கர்த்தரின் நாமத்தினால ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவரை என்ன பண்றாங்க, ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. லூக்கா 19ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, லூக்கா 19ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, லூக்கா 19ஆம் அதிகாரம் 38வது வசனம் அங்க சொன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று சொல்லி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்புறம் எப்படிப்பட்டவர், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர், அவர் ஸ்தோத்திரிக்கப்பட்ட ராஜா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ராஜா தான் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, 12ஆம் அதிகாரம் 13வது வசனம் அங்க சொன்னாரு, குருத்தோலைகளை பிடித்து கொண்டு, அப்ப குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா. ஆமென் சொல்லுங்க. அப்ப குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு புறப்பட்டு போய், ஓசனா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அந்த இஸ்ரேல் அந்த எருசலேமில் உள்ள மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட ராஜா, இயேசு எருசலேமுக்கு வந்த அந்த பவனியாக வந்த ராஜா சாதாரண ஒரு ராஜா இல்ல, அவர் பெத்லகேமிலே பிறந்திருக்கணும். ஆமென் சொல்லுங்க. 2வது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீதுடைய சந்ததி வம்சாவளியில வந்தவரா இருக்கணும். ஆகவே அவர் அவருக்கு பெயர் அந்த ராஜா பவனியாக வந்திருக்கிற ராஜா, அவருடைய பெயர் இம்மானுவேல். அவர் இம்மானுவேல் யார் அவருன்னு சொன்னா, அவர் யாருன்னு சொன்னா, கன்னி வயிற்றுல பிறந்த ஒரு அடையாளமா பிறந்தவர். ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. ஆகவே சாஸ்திரிகள் வந்துட்டு போய் அந்த ராஜாவை வந்து தொழுது கொண்டாங்க. வேதபாரரும் பரிசேயரும் வந்துட்டு என்ன பண்ணாங்க, பிரதான ஆசாரியரும் வந்துட்டு அவங்க வந்து போய் இயேசு வந்து பெத்லகேமில பிறப்பாருன்ற அந்த ராஜா அவர் பிறப்பாருன்றதை குறித்து அவங்க என்ன பண்ணாங்க சொல்றாங்க. ஆகவே இஸ்ரவேலை அரசாளுகிற ராஜா அவரு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தாவீதின் குமாரன் ஓசனா என்று சொல்லி என்ன பண்ணாங்க ஆர்ப்பரிக்கிறாங்க. அவர் தாவீதின் குமாரன் தான், அவர் ராஜாவுக்கு ராஜா தான், அவர் பிரதாவுக்கு அவர் வந்து ராஜா தான். ஆனா ராஜாவுக்கு குமாரனாக இருந்தார், குமாரனாகவும் ராஜாவாகவும் இருந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இஸ்ரவேல் அப்ப வந்து நாம இன்றைக்கு நாம் ஒருவேளை யாக்கோபு வந்துட்டு பழைய ஏற்பாட்டின் காலத்துல பழைய ஏற்பாட்டு சம்பவத்துல வாசிக்கும் போது அந்த யாக்கோபு எத்தனாக ஏமாற்றுகிறவனாய் இருந்தான். ஒருவேளை வந்து இன்னைக்கு நாம் ஒருவேளை எத்தனாக ஏமாற்றுகிறவனாய் ஒருவேளை நாம் இருந்திருக்கலாம். இன்றைக்கு அந்த பவனியாக கழுது மேலும் கழுது குட்டியாகிய மரின் மேலும் ஏறி வருகிற அந்த ராஜாவை வந்துட்டு அவரிடத்தில் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய நியமங்களையும் உண்மையா நம்ம கை கொண்டு உண்மையா நம்ம மனம் திரும்பி அவரிடத்துல நம்ம வந்திருப்போம்னு சொன்னா அந்த ராஜாவை நம்ம வந்துட்டு ஆராதிக்கும் போது அந்த ராஜாவை நம்ம மகிமைப்படுத்தும் போது அந்த ராஜா அவரை மகிமைப்படுத்த நம்மை ஆண்டவர் நம்ம அவர் ராஜாவாக நம்ம புகழும் போது ஆர்ப்பரிக்கும் போது அவர் நம்மை வந்து இளவரசியாக கர்த்தர் நம்மை மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அவரை நம்ம துதிப்போமா? கர்த்தரை நம்ம சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆகவே அவருடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் வாயத்திலிருந்து கர்த்தரை நம்ம துதிக்கலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அவர் எப்படிப்பட்ட ராஜா? இயேசு அந்த எருசலேமிலே பவனியாக வந்து அவர் கழுது மேலும் கழுது குட்டியாகி சாந்த குணமுள்ளவராய், ஆகவே தாழ்மை உள்ளவராய், ஆகவே கிருபை நிறந்தவராய் அவர் வந்து இந்த உலகத்துல கழுதி மேலும் கழுதி குட்டியாகி மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருந்தார்னு சொல்லப்படுகிறது. அந்த ராஜா பெத்லகேமிலே பிறந்திருக்கணும், தாவீதினுடைய வம்சாவளியிலே சந்ததியிலே பிறந்திருக்கிறவரா ராஜா. அவர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஆகவே இம்மானுவேலின் தேவனாய் இந்த உலகத்துல வந்து கண்ணின் வயிற்றிலே பிறந்தவராயிருந்த ராஜா. ஆகவே அவர் சாஸ்திரிகள் புகழப்பட்ட ஒரு ராஜா. ஆகவே வேதபாரரும் அந்த பிரதான ஆசாரியரும் ஆகவே புகழ்ந்த ஒரு ராஜா, ஆகவே சொன்ன ஒரு ராஜா. ஆகவே இஸ்ரவேலை அரசாளுகிற அவர் ராஜா. இப்படிப்பட்ட ராஜா தாவீதின் குமாரன் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தாவீதின் குமாரனாக அவர் இந்த உலகத்துல அவதரித்த ஒரு ராஜா. ஆகவே அவரை நம்ம வந்து ஆர்ப்பரிப்போம், அவரை நம்ம துதிப்போம், அவரை மகிமைப்படுத்தும். அவரை ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், அவருடைய கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர் ஸ்தோத்திரிக்கப்பட்ட ஒரு ராஜா. அவரை நம்ம ஆர்ப்பரிப்போமா? அவரை சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா? கொஞ்ச நேரம் வாயை திறந்து ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுவோமா? யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே ஓசனா 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 ஓசனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கொஞ்ச நேரம் வாயை திறந்து கர்த்தரை நம்ம துதிக்கலாமா? அவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. கழுதி மேலும் கழுதி குட்டியாகி மரியின் மேல வந்தவராய் நீங்க என்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீங்களே ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ லார்ட். துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்ட
கஷ்டங்கள் தேடி வந்தாலும் கலக்கம் இல்லை, பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, பயமும் இல்லை, மீட்ப நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெய நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெய நமக்கே, ஓசன்னா ஜெய நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெய நமக்கே. பிரகத்னா புத்தகத்துல, வெளிப்படுத்தல் புத்தகத்துல ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம், பிரகத்னா புத்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிக்கும் போது, கடைசி நாட்களில் நம்ம நடக்க போகிறதான சம்பவத்தை குறித்து சொல்லப்படும் போது 7 சபைகளை குறித்ததான காரியங்களையும் அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையான காரியங்களை குறித்து அங்க சொல்லப்படும் போது, அங்க சம்பவிக்க போகிற சம்பவத்தை குறித்து சொல்லும் போது இங்க ஒரு வசனத்தை சொல்லப்படுகிறது. 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த போது, அங்க அப்போஸ்தலனாகிய யோவான் நீங்க சொல்லுகிறார், இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த போது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரிலும் இருந்து வந்ததும், அங்க சொல்ற ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் மாட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அல்லேலூயா அல்லேலூயா பார்த்து கொண்டிருக்கும் போது சொல்றாரு, சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனை எண்ணக்கூடாத திரளான ஜனங்கள் அங்க இருந்தாங்களாம். அந்த ஜனங்கள் எல்லாம் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு தங்க கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நாள் வரப்போகிறது. அதுக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்ம இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாக. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெத்லகேமிலே பிறந்தவராய், ஆண்டவரே தாவீதின் சந்ததியிலே வம்சாவளியிலே வந்தவராய், இம்மானுவேலின் தேவனாக, ஆண்டவே இஸ்ரவேலை ஆள போகிற பிரபுவாக, ஆண்டவே துதிக்கிறோம். சாஸ்திரிகளே ஆண்டவே தொழுது கொண்ட ஒரு ராஜாவாக, பிரதான ஆசாரியரும் வேதப்பாரர்களும் ஆண்டவே முன்குறிக்கப்பட்ட ராஜா என்பதை அடையாளமாய் சூட்டின அந்த ராஜாவாக, ஆண்டவே கர்த்தருடைய நாமத்தினால ஸ்தோத்திரிக்கப்பட்டவராய் வந்த ராஜாவாக, ஆண்டவே தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி தாவீதின் குமாரனாக இந்த உலகத்துல வந்த ஒரு ராஜாவாக, ஆண்டவே அன்றைக்கு எருசலேமிலே பாவனையாக வந்த ராஜா கழுதை மேலோ கழுதை குட்டியாகிய மரின் மேலோ சாத்த குணமுள்ளவராய், அதுவே தாழ்மை உள்ளவராய், கிருபை நிறைந்தவராய் இந்த உலகத்துல நீங்க அவதரித்தீங்க என்பதை இந்த நாட்களில் நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டு. அந்த ராஜாவை நாங்கள் எப்பொழுதும் வாழ்த்தி நாங்கள் போற்றி புகழ்ந்து உண்மை நாங்கள் உயர்த்த நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாளும் ஆண்டவே நாங்கள் ஆண்டவே துதிக்கிறங்கத்தாவே, ஆண்டவே உண்மை துதிக்காத, உண்மை ஆராதிக்காத, உண்மை மகிமைப்படுத்தாதே ஆண்டவே துதிக்கிறோம். அன்றைக்கு அதை ஏறொரு கலைஞரை போல நாங்கள் கலங்கி கொண்டு உண்மை பார்க்காதே. அன்றைக்கு எத்தனையோ மக்கள் அந்த ஆண்டவே மேட்சியாவாக இந்த உலகத்துல நீர் அவதரித்தும் கூட அவர்கள் உண்மையான மேட்சியா இன்னும் வரலைன்னு சொல்லி அவங்க ஆண்டவரை துதிக்கும். நாங்கள் இருதய கடினங்கள் நிமித்தம் அப்படி இருந்ததை போல நாங்கள் ஆண்டவே எங்கள் இருதயத்துல அந்த இஸ்ரவேலின் ராஜாவாக, இஸ்ரவேலை ஆளப்போகிற ராஜாவாகிய நீர் எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்துல நீங்க உதிக்க முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே ஆண்டவரை துதிக்கிற எங்களுக்குள்ள, எங்கள் வீட்டுக்குள்ள, எங்களுடைய சபைக்குள்ள நீங்க ஆண்டவே அன்னைக்கு ஆலயத்தை நீங்க சுத்திகரித்த எங்கள் ஆண்டவர், இந்த ஆலயத்தையும் இங்க வந்திருக்கிற பிள்ளைகளை நீங்க அப்படி சுத்திகரித்து நீ விரும்புகிற அந்த ஆண்டவே துதிக்கிறோம். ஆண்டவே ஆலயமாய் காணப்பட நீங்க கிரியை செய்ய முடியும் நாங்க ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டவே துதிக்கிறோம். உண்மை சுமக்கிற ஆண்டவே அந்த கழுதை ஒருவரும் ஏறிடாத ஒரு கழுதை கட்டிருக்க காண்பீர்கள் சொன்னீங்களா ஆண்டவரே? அப்படிப்பட்ட ஆண்டவே துதிக்கிற நீர் சுமக்கிற கழுதையாய் நாங்கள் ஆண்டவே தள்ளப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட அப்படிப்பட்ட விரலாய் நாங்கள் இருந்தாலும் கூட ஆண்டவே ஆண்டவரே உண்மை சுமக்கிற ஒரு கழுதையாய் இந்த உலகத்துல நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், காத்துக்கொள்ளும்.
உடைய கிருபையின் பிரசனத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, சமாதானத்தை கட்டிடும்படி நாங்க ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதுமாய் உடைய பிரசனத்தினால உடைய மகிமையினால நீங்க ஆட்கொள்ளும்படி நாங்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த குட்புரளை ஆராதனைகள், ஈஸ்டர் ஆராதனைகள் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படி நாங்க ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே முற்றிலுமாய் நீர் கடிந்து கொள்ளும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கிரியை செய்ய முடியும், நாம மாத்திரமே மையப்படுத்திக் கொள்ளும்படி வேண்டுகிறோம். பெரிய காரியங்களை செய்வதாக இயேசு ரத்தத்தால் ஜெபம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம அப்படியே ஒரு 2 ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஆகவே வருகிற பாராளுமன்ற தேர்தலில் கர்த்தர் வந்துட்டு நல்ல அரசாட்சி செய்கிற ஒரு நல்ல தலைவரை கர்த்தர் கொண்டு வரணும். எல்லா ஜனங்களையும் நேசிக்கக்கூடிய ஆண்டவர் ஒரு தலைவர்களை கர்த்தராகிய தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக கர்த்தரை நாம் சோதரிக்கலாம். சோத்ராம் 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 சோத்ராம். மதவாத கர்த்தரை சோத்ரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியம் வழிநடத்தலும் இன்றும் என்று சதாக்காலங்களும் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மள நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே ஒரு அறிவிப்பு, அதனால நம்ம கடந்த